Hi guys, welcome to my channel YouTube VINO. நான் உங்கள் வினோத். நம்ம போன வீடியோவில் பேப்பரில் வந்து எப்படி பட்டம் செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கவரில் எப்படி வந்து பட்டம் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கவரில் பட்டம் செய்யுது எப்படின்னு வந்து போட்டுருக்கேன். அதில் என்னென்னா பேக்ரவுண்டில் பேசியிருக்க மாட்டேன், வெறும் மியூசிக்கை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என் பொண்ணு அப்போ நான் பேச விடலை. சரி, இப்போது இந்த கவரில் வந்து எப்படி பண்ணலான்னு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கவரில் செய்யறதுக்கு நம்ம என்ன குச்சி யூஸ் பண்ண போகிறோன்னா, அதே தென்னங்குச்சி தான், வீட்டில் இருக்கிற தென்னங்குச்சியை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தென்னங்குச்சியை வச்சு எப்படிலாம் ஜாயின் பண்ணி எப்படி வந்து இந்த காத்தடியை வந்து செஞ்சு பறக்க விட போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு ஜெயிண்ட்டாக இருக்கும், அதை வந்து கீழே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி பெருசாகிடும் கவர். இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா இதில் வந்து நல்லா பெரிய காத்தடியாக வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து கிழிச்சிக்கங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பேப்பரில் மடித்தோம்னா அதே சேம் மெத்தடு தான், அதே தான் இந்த இதில் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சைடு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுதான், இந்த சைஸ் தான் இப்போ நம்ம பட்டம் செய்ய போகிறோம். இதை வந்து தூரம் போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம பட்டம் செய்ய போகிறது. ஓகே, இப்போ எப்போ போல் என்ன பண்ணுங்கன்னா குச்சியை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி 2 குச்சியை வந்து நான் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கோங்க. நூல் பார்த்தீங்களா நான் எப்படி கட்டியிருக்கேன், இல்லாட்டி மேலே போனால் பிச்சுக்கும். அதனால் ஸ்ட்ராங்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நீட்டு குச்சி இருக்காது, அதனால் இந்த ஐடியா தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு வந்து மேலே இல்லை கீழே ஏதாவது ஒரு சைடை வந்து பிடிச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒட்டெல்லாம் தேவையில்ல, அப்படியே வந்து லைட்டாக சுற்றிட்டாலே போதும், சூப்பராக வந்து நின்றுடும். கட்டி தான் விட போகிறோம். லைட்டாக முனையில் என்ன பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நூல் போட்டு கட்டிவிடுங்க. அவ்வளோதான். நிறைய பேர் ஒட்டின்னு இருப்பாங்க, இதில் கூட உடஞ்சிச்சு. இந்த மாதிரி உடையாத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. உடஞ்சிதுன்னா அந்த துண்டை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் கட்டுங்க. ஓகேவா? அப்படியே மறுபடியும் கட்டிடக்கூடாது. உடஞ்சிச்சின்னா அந்த துண்டை எடுத்துருங்க. ஸ்ட்ராங்காக முனையில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழே நம்ம கட்ட போகிறோம். சூப்பராக பறக்கும் இப்படி கட்டினா தான். நீங்கள் ஒட்டின்லாம் இருந்தீங்கன்னா அது பிச்சுக்கும், கவரில் பறக்காது. எப்பவுமே வந்து கவர் காத்தாடி பண்ண சொல்ல, அதாவது கவர் பட்டம் பறக்க சொல்ல, இப்படி இருக்குல்ல மேலே கட்டிட்டிங்களா, அப்படியே லைட்டாக இப்படி மேலே வச்சு இப்படியே வந்து கட்டிடக்கூடாது. கொஞ்சம் குச்சியை வந்து என்ன பண்ணணும்னா கீழே வந்து பெண்ட் பண்ணணும். கீழே வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, கீழே கொஞ்சம் அழுத்துற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நூல் கட்டணும். இங்கே ஒட்டுறதா இருந்தால் கூட அப்படி தான் ஒட்டணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பறக்கும் காத்தாடி. இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கட்டுறோமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கவர் காத்தாடி செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்படி தான் நான் செய்வேன், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி செஞ்சாச்சு. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் இது. இப்போது இந்த குச்சியை வந்து நம்ம பண்ண போகிறோம்.
கரெக்டாக லெவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லெவலாக இருக்க மாதிரி, அதான் நம்ம நூல் கட்டியிருப்போம்ல, அந்த குச்சி வந்து லெவலாக இருக்கா, பெண்டு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த இடத்துல பெண்டு இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த முனையிலையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து ஒட்டணும்ல, ஒட்டலாம் தேவையில்லை இதுக்கு, கவர் கத்தரிக்கு கரெக்டாக அந்த முனையில் வந்து சுற்றி அதே மாதிரி கட்டிடணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா காத்தடி அம்சமாக இருக்கும். இது பார்க்குறது சூசனம் போட்டோன்னே கரெக்டாகிடும் அந்த இடம். இப்போ கரெக்டாகிடுச்சா? இப்போ ஓகேவா? இப்போ இந்த முனையில் வந்து கட்டிட்டுங்க. அதே போல் வச்சுட்டு நல்லா நூல் நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுமோ கட்டிடணும், இல்லாட்டி பிச்சுன்னு வந்துடும் மேலே பறக்க சுரப்பு. அவ்வளோதான். நம்ம சூசனம் எப்படி போடுவோம், பேப்பர் கத்தரில் எப்படி போட்டுமோ அதே போல் தான் இதுக்கும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? சூசனம் போட சொல்லுவோம். அப்புறம் இந்த மாதிரி குச்சி இப்படி விலகி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து குச்சி மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சூசனம் போட்டுறக்கூடாது. இந்த குச்சியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்குதோ பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு சூசனம் போடணும். அப்போ தான் வந்து நிற்கும். இல்லாட்டி இது பாருங்கள், இங்கே இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா, இல்லை இப்படி இருக்குது இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா பறக்காது. கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டு இங்கே வந்து சூசனம் போட்டால் தான் வந்து பறக்கும். நம்ம பேப்பர் காத்தரிக்கு எப்படி சூசனம் போட்டோமோ அதே சேம் மெத்தடு தான், அதே போல் தான் இந்த காத்தரிக்கும் நம்ம சூசனம் போட போகிறோம். இப்போ இதில் போட்டோம் சூசனம். இப்போ இது போட்ட பிறகு எப்படி இந்த காத்தரி பறக்குது, என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.